ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான் வரி கேப். இப்போ நம்ம பார்ட் 2 அதை தான் பார்க்க போகிறோம் கைஸ். போன பாட்டில் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள், நம்ம போய் இந்த மாதிரி யங்கர் பிரதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லார்டு சொல்லியிருப்பான்ல. இப்போ அதை தான் காட்டுறாங்க. எல்லோரும் என்ன விஷயமா நம்ம இந்த மாதிரி கேஷில் போய் இந்த மாதிரி லிட்டில் பிரதரை பார்க்கணும், என்ன நினைக்கிற பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சிப்ளிங்ஸ்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க கைஸ். நிறையா சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இன்னொருத்தர் இல்லை எனக்கு தெரில, நான் இந்த மாதிரி மெஜிஷியன்ஸை அடித்து துவைச்சிட்டு இருந்தேன், அதனால் நான் இதை கவனிக்கலை, என்ன ரீசன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி 2 பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்னொருத்தர் இப்போ ஒயிட் ஹேரில் இருப்பான்ல, அந்த பிரதர் அந்த சிப்ளிங் சொல்கிறான், இந்த மாதிரி யங்கர் பிரதர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ரிச்சுவலில் ஃபஸ்ட்டு லார்டோட ஸ்வாடை ஹீரோ செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னங்காட்டி, ஆமாம் அவன் செலக்ட் பண்ணான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதனால இப்படி ஹீரோவை பார்க்குறக்கு இந்த மாதிரி அப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டு டவுட் ஆகிட்டுருப்பா. அந்த டைமில் ஒருத்தி கேட்டுவாங்க, இவ இந்த சாப்டரில் இந்த ஸ்டோரியில் இவ ஒரு முக்கியமான கேரக்டர். இவ ஹீரோவோட அக்கா தான். இவளை ஒயிட் வேல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவ பவர்ஃபுல்லான ஆள் கைஸ். கொஞ்சம் அங்கே இருக்கிற சிப்ளிங்ஸை விட இவ கொஞ்சம் பவர்ஃபுல். இவளை விடவே ஒருத்தி இருக்கா கைஸ். அதை வர்ற சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இவ தான் இருக்கலையே இப்போ டாப். அவள் சத்தம் போடாமல் வாங்க அப்படின்னு சொல்லி சைகை காட்டுவா. அப்படி காட்டணுன்னே அவங்க 2 பேர் ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த சிஸ்டருக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி கைஸ். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ சீன் அங்கே கட்டி கேசலில் காட்டுறாங்க. கேசலில் ஹீரோவுக்கு ஒரு பர்சனல் மெய்டு, ஒரு சர்வெண்ட், நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டு மாதிரி அங்கே ஒருத்தி இருப்பா கைஸ். அவள் பேர் கில்லி. அந்த பேர் கில்லி தான் கைஸ். நீ அங்கே விஜய் படம் நினச்சிக்காதீங்க, அவள் பேரே கில்லி. அவர் ஹீரோ கிட்ட யங் மாஸ்டர் இந்த மாதிரி லார்டு ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் நீங்கள் நினைக்கும் போது எனக்கு தெரில கில்லி, அவர் வந்தால் தான் எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கில்லி ஹீரோவுக்கு அந்த பரப்பட வச்சுட்ருக்கா, கிளம்ப வச்சுட்டு நல்லா டீசெண்டாக நல்லா ட்ரெஸ் போட்டு விட்டுருக்குற ஹீரோவுக்கு. இப்போ அப்படியே சீனு கட்டாது கைஸ். சீனு கட்டானோடனே அந்த கதவை திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளே அவன் மட்டும் வரல, ஒரு படையே வந்திருக்காங்க, ஸ்வாட் படை. அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் இவன் வந்திருப்பான் கைஸ். அந்த லார்டு இருப்பான், அவன் வந்திருப்பான். வந்தோடனே இருந்துட்டு நீங்கள் அந்த ஹீரோ அந்த 2 பேர்த்த அடித்தான்ல, அவனை கூப்பிடுங்க, அந்த மாதிரி இந்த சிப்ளிங்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் அங்கே வருவாங்க கைஸ். வந்தங்காட்டி வணக்கம் அப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க. அவனுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவானுங்க, ஏன்னா இவன் அப்பா தான் கைஸ். அவனுக்கு அந்த லார்டு இருப்பான், அவன் நீ ஏன் இந்த மாதிரி அடித்து பிரச்சனையாச்சுல, அது என்ன ரீசன், என்ன எதனால அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எதுவுமே பண்ணலை, இது அவன் தான் ஆரம்பித்தான், இந்த மாதிரி ஜின் தான் எங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் அடிக்கும்போது அவன் ஆறாவை யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்ணது மேஜிக் மாதிரி இருந்தது. ஃபாதர் இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் மேஜிக் யூஸ் பண்ணுறது ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்காங்க, அவன் மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவன் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நிறுத்துங்க, நீங்கள் போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க போயிடுவாங்க கைஸ். போயிட்டுருக்கும்போது சிரிச்சிட்டு தான் போயிட்டுருப்பானுங்க. ஹீரோ அதையும் பார்த்துட்டு அவர் போயிட்டு தான் இருப்பார், அதையும் கவனிச்சிட்டு தான் போயிட்டுருப்பார். அப்புறம் ஹீரோ மொல்லமாக வர்றாரு கைஸ். அந்த ரூம்குள்ளே வந்தோடனே எல்லாருமே யங்கஸ்ட்டை பார்க்குறாங்க. எல்லோரும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோ ரொம்ப சின்ன பையன் கைஸ். இருக்கிறதுலையே ஹீரோ தான் கடைசி பிள்ளை, ஒரு கடைக்குட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்தோடனே ஹீரோ அவர் வணக்கம் லார்டு அப்படின்னு சொல்கிறாரு, க்ரீட்டிங்ஸ் லார்டுன்னு சொல்கிறாரு, அப்பான்னு சொல்லலை. அவன் எதனால நீ என்னை அப்பான்னு கூப்பிடல, எதனால எனக்கு லார்டு அப்படின்னு நீ என்னை இந்த மாதிரி என்னை ஸ்டேட்டஸ் இது வச்சு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இந்த மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, சிப்ளிங்ஸ் வந்திருக்காங்க, படம் வந்திருக்குது, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இது பர்சனல் மீட்டிங் கிடையாது, இது அஃபிஷியல் மீட்டிங், அதனால் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடாமல் உங்களை லார்டு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பா இது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ சொல்லு, நீ அடித்த எதனால் நீ அவனுங்களை 2 பேர்த்து போட்டு அடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு நான் அடித்தது நான் ரிவெஞ்சினால் மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தையும் அடித்தேன், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, யார் எது பண்ணாலும் சரி அதை டபுள் மடங்காக நம்ம திருப்பி கொடுக்கணும், அது கைண்ட்னஸாக இருந்தாலும் சரி ரிவெஞ்சாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்து யோசிச்சுட்டு, சரி எல்லோரும் வெளியில் போங்க, நான் இந்த மாதிரி யங்கஸ்ட் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வெளியில் போவாங்க கைஸ்.
எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் அதில் ஒரு சிஸ்டர் இருப்பா, அவன் நினச்சிட்டே தான் போயிட்டுருப்பா, நம்ம தம்பி கொஞ்சம் பரவாயில்ல தான், ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து அப்பாவோட பர்சனல் மீட்டிங் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி அவன் நினச்சிட்டு பெருமையாக தான் நினச்சிட்டு இருப்பா கைஸ். இப்போ நினச்சிட்டு அவங்க எல்லோரும் வெளில போனோடனே அந்த இவன் இருப்பான்ல கிங்கு, அவன் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறான், நீ வந்து என்னை அப்பானே கூப்பிட்டு பேசு, எதனால் வந்து நம்ம ஃபேமிலி வந்து மேஜிக்கை ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்குன்னா வந்து மேஜிக்கை மட்டும் கற்றுறதுனால வந்து நம்ம பாடி வந்து அதில் அஃபெக்ட் ஆகும், நம்மளால் வந்து ஸ்வார்ட்மேன்ஷிப் வந்து அதை எக்ஸ்டெண்டுக்கு வந்து கொண்டு போக முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு கிங் இருக்கிறாரில்ல அவர்னால மட்டும்தான் அது முடிஞ்சது, அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட பொட்டன்ஷியல் அதை தடுக்கிறதுக்கோசரம், நீ வந்து இப்போது மேஜிக் யூஸ் பண்ணினா வந்து அதை வந்து நான் சும்மா விட முடியாது, ஏன்னா ஃபர்பிடன் பண்ண ஒரு விஷயத்தை நீ வந்து நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அது வந்து மேஜிக் இல்லைப்பா, இது வந்து என்னென்னு எனக்கு தெரியலை, இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த டார்க்னஸ் வரும்ல, அந்த இருளின் அரசன், அந்த பவரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அவங்க அப்பா முன்னாடி காட்டும்போது அவங்க அப்பா இருந்துட்டு அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், இது வந்து எப்படி இவங்ககிட்ட இருக்குது, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்செஸ்டர் கிங்கோடது, இந்த பவர் எப்படி இவனுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது என்னன்னு எனக்கு தெரிலப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பன் வந்துட்டு சொல்கிறான், இது வந்து இந்த மாதிரி இருளின் அரசனுடைய ஒரு பவர் தான், இது வந்து மேஜிக் இல்லை, சரி நான் ஒத்துக்கிறேன் நீ மேஜிக் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு கேட்டுட்ருப்பான், இருளின் அரசன் அது யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஏற்கனவே இப்போ பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க, அவனுக்கு தெரியும் அது ஒரு கடவுள் அப்படின்னு, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு வேணுனே வந்து அவங்க அப்பாவை கேட்டுட்ருப்பான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு இருளின் அரசனுங்கிறது வந்து ஒரு கடவுள், அது வந்து அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, லிமிட்லெஸ்ஸான ஷேடோ தான் அதோடய பவரு, இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்செஸ்டருக்கு வந்து இந்த பவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி வந்து க்ரியேட் பண்ணாங்க, அதுலேருந்து வந்து இவர் தான் வந்து இந்த ஆன்செஸ்டரோட கான்ட்ராக்ட் ஆகிறங்காட்டி இவர் தான் வந்து இருக்கலே பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆன்செஸ்டர் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருளின் அரசன் வந்து அந்த ஆன்செஸ்டரோடையே போயிட்டார், அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி பவருக்கு வந்து கொடுக்குறக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கப்புறம் உனக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ சின்ன வயசில் வந்து இருக்கும்போது நீ குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆன்செஸ்டரோட ஸ்வாடை வந்து நீ தொட்ட அந்த ரிச்சுவல் மூலமாக வந்து நீ உண்மையிலேயே அந்த ஃபேட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த மாதிரி இருளின் அரசனே வந்து உனக்கு இந்த பவர் கொடுத்துருங்காட்டி அந்த ஃபேட் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லிகிட்டு இருந்துட்டு சரி உன்னோட சக்தி இது பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வருது, சரி சொல்லு மகனே நீ வந்து இந்த பவரை வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு நான் வந்து இதை கிளானுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஹீரோ. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு இது வந்து அற்புதமான ஒரு பொய் தான், நீ கிளானுக்காக இது யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா இதை வச்சு தான் வந்து உன்னோட சிப்ளிங்ஸ் 2 பேர்த்து நீ அடிச்சிருக்க, உண்மையை சொல்லி இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்லுவான், அப்பா நான் வந்து இந்த பவர் வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நல்ல பதில் தான், எனக்கு இந்த பதில் பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பார் கைஸ், அப்போ இந்த மாதிரி இந்த இருளின் அரசனுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்ததுன்னா நீங்கள் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு இது ஒரு நல்ல கேள்வி தான், ஆனால் நான் இது வரைக்கும் வந்து எந்த கடவுள் கூடவுமே வந்து நான் சண்டை போட்டதே கிடையாது, அதனால் வந்து எனக்கு இதுக்கான பதில் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு இந்த உலகத்தையே பாதி ஆட்டி படைக்கிறதே இவன் தான் கைஸ், இந்த ஸ்வாட் ஃபேமிலியிலே இவங்க இருக்கிறது தான் பவர்ஃபுல்லான ஃபேமிலி, மெஜிஷியன் அந்த கிளான்லேயும் வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி இருக்குது கைஸ், இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற ஃபேமிலியில் வந்து ஹாஃப் சைடு வந்து இவன் தான் பவர்ஃபுல், இவன் தான் இருக்கலையே பவர்ஃபுல்லான பீயிங்னு வந்து பேர் எடுத்து வச்சுருப்பாங்க ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில். அப்படி இருக்கிறங்காட்டியே வந்து கடவுள் கூட சண்டை போட்டால் யார் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு சரி உன்னோட பதில் நீ கேட்ட கேள்விக்கு பதில் நானும் சொல்லிட்டேன், உன்னோட பதில் எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் வந்து நீ என்னோடய கண்கள் வந்து உன்னோட மேலேயும் தான் இருக்கும், நான் வந்து நீ என்ன பண்ணாலும் கவனிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஹீரோவை பற்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் கைஸ். அவங்க அப்பா போனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவுக்கு வந்து மூச்சே வரும், ஒரு வழியாக இந்த சோதனை காலம் வந்து முடிஞ்சிருச்சு,
நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பார் கைஸ். இப்போ அப்படியே சீன் கட்டாது, ஒரு நைட் டைம், ஒரு ரெயின் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஒரு சிஸ்டர் வரா கைஸ். பேர் என்னன்னு எனக்கு தெரில. அவளும் வந்து பவர்ஃபுல் தான் கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அந்த ஒயிட் வெயில், அவளுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அவள் வந்துட்டு தம்பி நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அக்கா பரிசு அப்படின்னு அவன் கேட்பான். ஹீரோ கேட்கும்போது அதுக்காக வந்துட்டு அவள் அந்த கில்லி இருப்பாள், அவளோட பர்சனல் மெய்டு, ஹீரோட பர்சனல் மெய்டு, அதை நீ பிடிச்சிக்கோ, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்பவும் சொல்ல மாட்டாள். சொல்லும்போது இது உனக்கு தான், நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு, நான் உன்னை கூடி சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். போனதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்க அக்கா கொடுத்தால அந்த பாக்ஸ் மாதிரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஃபினக்ஸ் ஹார்ட் இருக்கும். அதாவது ஒரு பறவை கைஸ், மித்திக்கல் பீஸ்ட்டு தான் அது ஃபினக்ஸ். அந்த ஹார்ட் இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்து, அதாவது நிறைய அக்கா இருக்கிறாங்க, இது வந்து ஹீரோவோட இன்னொரு அக்கா. ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து இவளும் வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தி தான், அவளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மேட் உமன் ஆஃப் த ரீஜியன் அப்படின்னு. அதாவது சைக்கோத்தனமாக எல்லாத்தையும் போட்டு கொண்டுட்ருப்பா கைஸ். அவளை வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபினக்ஸ் காட்ட இந்த மாதிரி ப்ரீஷியஸான ஒரு ஐட்டமை கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. அப்போ இதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னா, நீ இது சீக்கிரமாக சாப்பிட்டு வந்து பவர்ஃபுல்லாகு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சண்டை கட்டலான்னு சொல்லி தான் அதோட மீனிங்கே. இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து அப்போவே வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபைட்டுக்கு வந்து கூப்பிட்றது தான் வந்து இந்த மீனிங் கைஸ். இதை சாப்பிட்டு சீக்கிரமாக பாலசாலி ஆகிட்டு நீ வந்து என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். இதனால தான் வந்து இவ கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, ஆனால் வந்து நம்ம மெஜிஷியன் ஆகிறதுக்கு இந்த ஃபினக்ஸ் கார்டு வந்து தேவைப்படும். இந்த ஃபினக்ஸ் கார்டு மூலமாக வந்து நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மூலமாக வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபினக்ஸ் பேடை வந்து சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். இந்த சமனிங் எல்லாம் வந்து மெஜிஷியனால் மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கிறவங்களால பண்ண முடியாது. ஓகே கைஸ், அடுத்த சீனில் வந்து அந்த கில்லி இருப்பாள்ல அந்த மெய்டு, அவர் வந்துட்டு யங் மாஸ்டர் இருந்தாங்க, அவங்க அக்கா வந்து உங்களுக்காக பாசமாக கொடுத்துருக்குறாங்க, இது சூடு ஆறதுக்குள்ளே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் கில்லி அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அந்த 2 சிப்ளிங்ஸும் ஜொல்லு ஊற்றிட்டு இருப்பானுங்க. ஊற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்போ ஜல்லு வடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அப்புறம் ஹீரோவே இருந்துட்டு உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டை ஏமாட்டுவானுங்க கைஸ். ஆட்டினங்காட்டி இதை நீயே சாப்பிட மாட்டேல, எங்களுக்கு கொடுப்பீல அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்டுருப்பானுங்க. உங்களுக்கு இது வேணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லுவானுங்க. அடுத்த சீன் கட்டே அவனுக்கு 2 பேர்த்தையும் வந்து ஹீரோ குழி தோண்ட விடுவார் கைஸ். அது ஒரு பர்சனலான அதாவது குறிப்பிட்ட ஒரு இடம் கைஸ். அந்த குறிப்பிட்ட இடத்துலையே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தோண்டுங்க, இவ்வளோ அடிக்கி தோண்டுங்க, இவ்வளோ தூரத்துக்கு தோண்டுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவனுக்கு இருந்துட்டு இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து இந்த மாதிரி தோண்ட சொன்னான், ஃபஸ்ட்டு நம்ம பறவைக்கு கொண்டோம், அதனால சின்ன இது தானே, இப்போ எதுக்கு இவ்வளோ பெருசாக வந்து இவன் நம்மளை வந்து குழி வெட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசிக்கிட்டே வந்து வெட்டிகிட்டு இருப்பானு கைஸ். அது இன்னொருத்தர் வந்துட்டு என்னவாக இருந்தால் என்ன, சீக்கிரமாக விட்டு அப்போ தான் நமக்கு அந்த ஃபினக்ஸ் காட்டோட கிரேவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெட்டிகிட்டு இருப்பானுங்க. அப்படியே வெட்டிகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு இடம் இருக்குங்க கைஸ், பேஸ்மெண்ட் மாதிரி, கைவிடப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து அதிர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அதிர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீன் காட்டிகிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு கண்டெய்னரில் வந்து யாரோட பாடி வந்து மிதந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்னும் கிட்டத்தில் போய் அவனை காட்டுறாங்க, இவனுக்கு யாருன்னே தெரில, ஆனால் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து அவன் பாடி மிதக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா என்னன்னே தெரில. ஆனால் ஹீரோ வந்து மேலே அவனுக்கு 2 பேர்த்தையும் வந்து தோண்ட வச்சுட்டு இருக்கிறார் கைஸ். ஓகே கைஸ், இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. நம்ம வந்து 3rd பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.